லவ் கண்டென்ட் கொடுங்க, தப்பே கிடையாது. லவ் பாக்குற மாதிரி இருந்தா சூப்பர், லவ் ரசிக்கிற மாதிரி இருந்தா சூப்பர். இதுக்கு முன்னாடி சீசன்கள்ல நிறைய லவ் நம்ம பார்த்து ரசிச்சு இருக்கும். அவங்க வெளியே போய் கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா, இல்ல அவங்க வந்து உள்ள அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனா உள்ள இருந்த வரைக்கும் அந்த லவ் எப்படி டீசெண்டா பண்ணணும், ஒரு லவ் கண்டென்ட் கொடுக்கணும்னா லவ் மட்டும் தான் இருக்கணும், லஸ்ட் இருக்க கூடாது. இதுதான் முக்கியமான விஷயம். ஆனா இங்க எல்லாம் மீறி இவங்க பண்ற விஷயம் எல்லாமே இது ஒரு முழுக்க ஒரு 18+ ஒரு ஒன்னதான் இருக்கு. முக்கியமா ஒரு ஆபாச படம் பாக்குற மாதிரி தோணில இருக்கு. முக்கியமா சொல்ல போனா, பச்சையா சொல்ல போனா அதான் உண்மை. ஓகே, பிக் பாஸ் ஏன் இந்த ரூல் பிரேக்கிங் டிசிப்ளினே இல்லன்னு ஏன் சொன்னாருன்னா, அதுக்கும் என்ன காரணம்னா, டிசிப்ளினே இல்ல. இங்க இருக்கிற 18 பேருக்குமே டிசிப்ளினே கிடையாது. 1-2 பேர்லாம் கிடையாதுங்க, 18 பேருக்கு டிசிப்ளினே கிடையாது. ஒருத்தவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு பிக் பாஸ் வீட்ல இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது அப்படின்னா உடனே பதறி அடிச்சுட்டு போயிட்டு யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா மத்தவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க, ஏ உன்னதான் கூப்பிடுறாங்க, சீக்கிரம் போ அப்படின்னு. ஆனா இந்த வீட்ல மட்டும்தான் ஒருத்தவங்க அட்ரஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. ஆக்சுவலா ஆதிரை நினைக்கிறேன், ஆதிரையை கூப்பிடுறாங்க. ஆனா ஆதிரை காதுல விழுந்துச்சா வெளியான்னு தெரியல, மத்தவங்க காதுல விழுந்துச்சு. ஆனா அவங்க ஆதிரையை வந்து இன்சிஸ்டும் பண்ணல. அது ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாவே எடுத்துக்கல. அவங்க பாட்டுக்கு அசால்ட்டா இருக்காங்க. இந்த சீசன்ல 10 நாள்ல மட்டும் 1000 டைமுக்கு மேல பிக் பாஸ் மைக் ஒழுங்கா மாட்டுங்க, எல்லாரும் மைக்க போடுங்க அப்படின்னு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் பேரை சொல்லி மைக்க மாட்டுங்க, மைக் ஒழுங்கா மாட்டுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரூல் பிரேக்கிங்